15ஆம் இலக்க விசேட வர்த்தமானி மூலம் வெளிப்படுத்தப்பட்ட நாயகம் என்பதை கௌரவ உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற கூட்டத்தின் தொடர்ச்சியாக இந்த கூட்டம் காண்பதனால் சென்ற கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலே இந்த கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலாகவும் இருக்கும். சபைகளின் குழுக்களுக்கான உறுப்பினர்கள் நியமனம் கூட்டறிக்கை வாசிக்கப்படுகிற கூட்டறிக்கை வாசிக்க தேவையில்லை. கடந்த கூட்டறிக்கை வாசிக்கணும். அனுமதியில்லாமல் பேச வேண்டாம். தவிசாளர் கலைஞர் எல்லாத்தையும் மேற்கொள்கின்ற தேவைகளுக்கு இல்லை. நாங்கள் கௌரவ உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற உரிமை இருக்கு, பதிலளிக்க வேண்டிய கடமைகள் இருக்கு. மகிழ்ச்சி நிலைக்கு அமைவாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைதியாக இருக்கும்படி கட்டளையிடுகிறேன். அமைதியாக இருக்கும்படி குழப்பம் ஏற்படும் வகையில் நீங்கள் கூட்டத்தில் செயற்படுகிறீர்கள். இது குழப்பம் இல்லை. நிம்மதியான கூட்டத்தை விட்டு வெளியேற்றதுக்காக காரணங்கள் இருக்கும். மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கோம். நாங்கள் கூட்டத்தின் தலைவரின் அறிவுறுத்தலை உதாசீனம் செய்து சபை நடவடிக்கை குழப்பம் விளைவித்தல் தொடர்ந்து செயற்பட்டு கூட்டத்தின் ஒழுக்கத்திற்கு பங்கம் ஏற்படும் விதத்தில் செயற்படுவதால் துணைபதி 9(1) அமைவாக சபா மண்டபத்திலிருந்து உடனடியாக நீங்கி இன்றைய தின கூட்டம் நிறைவடையும் வரை வெளியே இருக்குமாறு கட்டளையிடுவதற்கு அந்த கட்டளையிடுவதற்கெல்லாம் அதிகாரம் இல்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் பெற்ற தேவையில் பதிலளிக்க வேண்டிய சபை கூட்டம் முடியும் வரை விலை இருக்குமாறு கட்டளையிடுகிறேன். அந்த கட்டளை வந்திருக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஒரு கௌரவ உறுப்பினர் சபையில அனுமதிக்கு நேரம் மட்டும் பேசலாம். அப்படி சொல்லி கௌரவ உறுப்பினர் அவர்களை அமர்மாறு கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ உறுப்பினர்களை அமர்மாறு கேட்டுக்கொள்கிறேன். நிதிக்குழு உறுப்பினராக தவிசாளர் அவர்கள், உப தவிசாளர் இன்சாரி. இந்த விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஜஸ்மின் வசதிகள் நலன்புரி விளையாட்டு உறுப்பினராக இந்த சபையோட புதிய சபையின் மைக்கேல் கொலின் இந்த விடயங்களை நாங்கள் ஒருத்தர் மேற்கொள்கிறோம் மற்றும் நிர்வாக உத்தியோகத்தர் அவர்கள் இந்த குழுக்களின் உறுப்பினர்களாக இருப்பார்கள். இந்த செயலாளர்களுக்கு ஒரு கருத்து கொண்டு வைக்க விரும்புகிறேன். மக்கள் உள்ளடக்க இன்றைய கூட்ட நிகழ்வில் இந்த சபா மண்டலத்திலிருந்து விலகி இருக்குமாறு கட்டளையிடுகிறேன். ஒரு சபா மண்டலத்திலிருந்து வெளியேற
சபை வந்திருக்குது, புதிய வரவு செலவு திட்டம் போடணும், அதுல மக்களுக்கு தேவையான விஷயங்கள் உள்ளடக்கப்படணும், மக்கள் பிரதிநிதியா வந்திருக்காங்க வேண்டுகோள். அடுத்ததாக புதிய செயலாளருக்கு காசுகளை ஒப்படைக்கும் அனுமதி இந்த விடயங்கள் சபையினூடாக வழங்கப்படுகிறது. எங்கள் கூட்டத்தில் கழித்தல் என்பது நீங்க எப்படி அனுமதி எடுக்கணும்னு சொல்லி அனுமதி அவரால் வழங்கி இந்த விடயங்களை நாங்கள் என்று பேசுமாறு தவிசாளர் மற்றும் செயலாளர் செலவிடத்தக்க நிதி எல்லைகளை தீர்மானித்தல். ஒப்பந்த அடிப்படையிலான பணியாளர்களுக்கு சம்பளம் மற்றும் ஊழியர்களுக்கான சம்பளம் புதிய வரவு செலவு திட்டத்தை பாதிப்பு 2 லட்சம் விரும்புகிறோம். அவ்வளவுதான். கௌரவ உறுப்பினர் தீர்மானித்தார். தீர்மானிக்கப்பட்டுதான் கடை கொடுக்கப்பட்டது. அதை நீங்க சம்பளம் கொடுத்து முன்மொழியுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
பேருக்கு முன்மொழிவுன்னு காட்டுவீங்க, அவர் முன்மொழிவர். இதுக்கு என்னத்துக்கு நீங்க வாரீங்க இதுக்குள்ள? அது நீங்களே என்னத்துக்கு வாரீங்க? சரியா சபையில சட்டத்திற்கான நான் வேலை நடக்குன்னு சொல்லி போட்டு அவர் சொல்றாரு. நான் எதிர காய் கொண்டு போய் ஒன்று ஸ்ட்ரைக் செய்யறாரு. மக்களினால் தீர்மானிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களின் நிதி ஒதுக்கீடுகளுக்கு அனுமதி கோரப்படுகின்றது. அந்த அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதி கோரப்படுகின்றது. மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத மக்களுக்கு சேவைக்கு இதுல வந்து இந்த பூங்கா மாடு மாடு ஆட்டி கொண்டு கூடாது. இந்த ஏழு வட்டாரத்துல சவுப்பர் வட்டாரத்துல ஏழு கிராமம் இருக்கு. 4 மில்லியன் மட்டும் தான் ஒதுக்கி இருக்கு. அனுமதி கோரப்படுகின்றது. அதற்கு உங்களது வாக்குகளை செலுத்துமாறு இந்த பாதுகாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கும் அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் சபை அனுமதியை கோரி வாக்களிக்குமாறு கேட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு சம்பந்தமாக நான் பேச யோசிக்கிறேன். என்ன சொன்னார் கௌரவ உறுப்பினர் அவர்களே எழுந்து பேசுமாறு எழுந்து பேசுமாறு கேட்டுள்ளது. கட்டளை விதியின்படி எழுந்து பேசுமாறு கேட்டுள்ளது. கையெழுத்து மக்களே பாருங்க, மக்களே வாட்சி பார்த்து பாருங்க. முன்னதான் பின்னுங்க அது சொல்லிட்டு ஈஸியா இருக்குது. அனைவருக்கும் மாற்றத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பாதுகாப்பு சம்பந்தமா என்ன சொன்னா, இந்த பாதுகாப்புல கிட்டத்தட்ட 54 மில்லியன் நீங்க வந்து ஒதுக்கிருக்கீங்க. இந்த 54 மில்லியன்ல வந்து மக்களுக்கு பயனற்ற கணக்கு விடயங்களுக்கு உள்வாங்கப்பட்டது. உதாரணமா வந்து அந்த பாப்பாங்கோட்ட அந்த குப்பை கொடுத்த இடத்துக்கு நீங்க வந்து ரோட் போடுறதுக்கு 1 மில்லியன் 10 மில்லியன் 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கிருக்கீங்க. அதே மாதிரி இந்த பாடத்துக்கு அருகாமையில் வந்த பூங்காவுக்கு 35 லட்சம் ரூபாய் நீங்க ஒதுக்கிருக்கீங்க. அதே மாதிரி கணக்கு தேவையற்ற வேலை குவார்டர்ஸுக்குன்னு சொல்லியும் நகரசபை மண்டலத்துக்குன்னு சொல்லி கணக்கு விடயங்கள் வந்து மக்களுக்கு பிரயோசனம் இல்லாத விஷயங்களை நீங்க ஒதுக்கிறீங்க. உறுப்பினர் அவர்களே, இது சபை தவிசாளர் சபையால் ஒதுக்கப்பட்ட நிதி அல்ல, சென்ற நிர்வாகத்தினால் இங்கே புதிய பாதுகாப்பு உங்களோட கிராமத்திலேயே நீங்க போட்டியிட்டு எழுத்து போட்டார்கள் 6
கிராமம் இருக்கு. இந்த 6 கிராமத்துக்கு நீங்க 4 மில்லியன் தான் அனுமதி என்று கௌரவ உறுப்பினர்கள் பேசுவதை தவிர்க்குமாறு இருக்கிறது. கட்டளை விதி 8 துணை விதி 8 அனுமதி என்று பேசுவதை தவிர்க்குமாறு இருக்கிறது. அப்படி சட்டப்படி நீங்க கூட்டணும் எங்களுக்கு சட்ட கூட்டணிக்கெல்லாம் கூட்டத்திலே நாங்க அப்ப செயலாளர் சொல்லட்டும், நீங்க பேசக்கூடாது, தலைவர் மட்டும் அராஜகமா பேசிட்டு போட்டு அவர் சொல்லட்டும், நாங்க போறோம். பாட்டு பண்ணிங்க தீர்மானங்களுக்கு அனுமதி கோரப்படுகின்றது. சுதாகரன் மன்னார் நகர சபையினுடைய ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். இன்று எங்களுடைய சபையினுடைய 2வது அமர்வு நடைபெற்றிருந்தது. உங்களுக்கு தெரியும், கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற அமர்விலே நாங்கள் இல்லாத சபை அமைப்பதற்கு முன்பதாக
தயாரிக்கப்பட்ட ஒரு பாதுகாட்டை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட பொழுது அதை நாங்கள் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த காரணத்தினாலே அங்கே கூட்டம் ஒரு ஒத்திவைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அதே கூட்டமானது இன்று காலை மீண்டும் இரண்டாவது அமர்வாக நடைபெற்ற பொழுது மீண்டும் அதே பிரச்சனை கொண்டு வந்த பொழுது கௌரவ உறுப்பினர்கள் அதை பற்றி கேட்ட பொழுது மிகவும் ஒரு அராஜகமான ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதாவது தன்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த உறுப்பினர்களும் பேசக்கூடாது, நீங்கள் இருந்து பேசக்கூடாது, எழுந்திருந்து பேச வேண்டும், சட்டம் இருக்கிறது என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒரு நிலைமையை கொண்டு வந்து ஒரு முருகல் நிலைமையை ஏற்படுத்தி, அதாவது எந்த உறுப்பினர்களையும் கதைக்கக்கூடாது என்று சொல்லி தன்னிச்சையாக நிகழ்ச்சி நிரலை ஒன்றாக செய்து குழுக்களை தானே பிரேரித்து இப்படியான ஒரு குழப்ப நிலை ஏற்பட்ட பொழுது நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தோம். இதே நாங்கள் கடந்த கூட்டத்திலே இந்த பிரச்சனை வந்தது, ஆகவே தான் சபை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் இந்த பிரச்சனை நீ கொண்டு வருகிறீர்கள், அந்த பாலீடு ஆராயப்பட வேண்டும், அதில் என்னென்ன விடயங்கள் இருக்குது என்று தெளிவுபடுத்தப்பட வேண்டும். அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் அதுக்கு பிறகும் நாங்கள் ஒரு வாக்குரிமை கூடாக ஒரு ஓட்டிங் கூடாகத்தான் இறுதி தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தோம். இன்றும் மீண்டும் தன்னிச்சையாக கூட்டத்தை முடித்துக்கொண்டு தலைவர் அவர்கள் வெளியேறியிருக்கிறார் என்பதை மிகவும் வருத்தத்தோடு அறிய தருகிறோம். எனது பெயர் புவனா பிரசன்னா, நான் மன்னார் நகர சபையின் உறுப்பினர். அதாவது இன்றைய தினம் இரண்டாவது எங்களுடைய சபை கூடப்பட்டது. அதிலே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இந்த சபையை நடத்துவதற்கான சட்டபூர்வமாக நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி போன கூட்டத்தில் நடந்த மீட்டிங் மினிட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தோம். நாங்கள் அவர் அதை தற்குனியுடன் தான் அதை வழங்க முடியாது, செயலாளர் கதைக்க முடியாது, நீங்கள் செயலாளரோட கதைக்க முடியாது, நீங்கள் எழுந்து நின்று தான் கதைக்கணும், நீர் எனது அனுமதியை பெற்று தான் கதைக்கணும் என்று அவர் ஒரு தற்துணிவாகவும் அதிகாரத்துடனும் கைகளை நீட்டியும் அவர் ஒரு அநாகரிகமாகவும் நடந்து கொண்டிருந்தார் சபை முதல்வர். ஆகவே இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். அதையடுத்து நான் ஒரு விடயத்தை அவர்களும் போன பாதுகாப்பு சம்பந்தமாக கதைப்பதற்கு நான் கூறிய போது என்னை எழுந்து நின்று கதைக்கணும் என்று அதிகாரத்துடன் அவர் கூறினார். ஆகவே இதுவும் ஒரு கண்டிக்கக்கூடிய விடயமாகவே நான் கருதுகின்றேன். இருப்பினும் நான் எழுந்து நின்று அந்த விடயம் சம்பந்தமாக கூறும்போது இடையின்றி நீங்கள் நிறுத்திவிட்டு திருப்பியும் உட்காரும்படி கூறியிருந்தார். அதாவது மக்களுக்கு சில விஷயங்களை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். பழைய பாதுகாட்டிலே 54 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 54 மில்லியனில் இந்த மக்களுக்கு தேவையற்ற கணக்க விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக இங்கு காணப்படுகின்ற பெரிய தொகுதிகள், எழுத்தூர் தொகுதிகள் 7 கிராமங்கள் இருக்கின்றது. அவர்களுக்கு 6 மில்லியன் ரூபாயை மட்டுமே அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். அது தவிர சவுத் பார் கிராமத்தில் 6 கிராமங்கள் இருக்கிறது, 7 கிராமங்கள் இருக்கிறது. அதுக்கு 4 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியிருக்கிறார்கள். எனவே ஆக பின்தங்கிய இந்த கிராமங்களுக்கு அதிகப்படியான நிதிகளை வழங்கி இந்த வருகின்ற மழைக்காலங்களில் அவர்களுக்கான பாதைகள், அவர்களுக்கான வழிகால்களை அமைத்து தர வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த புதிய பாதைகளை அமைப்பதற்கு கூறியிருக்கின்றோம். எனவே அவர் அதுக்கு அனுமதி தருவதாக தெரியவில்லை. மக்கள் ஒரு விடயத்தை வடிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் தடுமாற வேண்டாம். இவர்கள் எங்களுக்கு எதிராக உங்களை ஏவி விடுகிறார்கள். நாங்கள் என்றுமே உங்களுடன் இருப்போம் என்பதை கூறி எனது உரையை முடிவதற்கும் வணக்கம். இன்றைய கூட்டமும் எனது பேர் சோம்நாதன் பிரசாத், முதலாம் பட்ட அமர்த்துக்கு உரிய நகரசபை உறுப்பினர் தெரிவு செய்து வந்திருக்கான். இன்றைய தினமும் கூட்டம் தன்னிச்சையாக எந்தவித அறிவித்துகளும் இன்றி அவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கார். சென்ற முறையும் இதே முறையாக அராஜகமாக நடந்து கொண்ட போது இந்த முறை அராஜகமாக நடந்து கொண்டார். நாங்கள் அவரிடம் கேட்டுக்கொண்டது பாதுகாடு சம்பந்தமாக பேசுவதற்காக அந்த பாதுகாடை மக்களிடம் தவறாக விமர்சித்து மக்களை ஏவிவிட்ட ஒரு நிலையில் தான் வந்திருந்தது. அந்த நிலையில் இந்த பாதுகாட்டை நான் மக்களுக்கு வடிவாக செய்யணும், தெரியப்படுத்தணும் மட்டும் சொல்கிறேன். இதுதான் சென்ற முறை பாதுகாடு மக்களுக்கு ஆபாதிக்கப்பட்ட பாதுகாட்டில் 38 வேலை திட்டங்கள் போடப்பட்டிருக்குது. 54.5 மில்லியன் ரூபா, 5 கோடியே 45 லட்சம் ரூபா செலவினத்தில் 38 வேலை திட்டங்கள் போட்டுப்பட்டிருக்கு. அதில் இந்த 7 மாதத்தில் நடந்தது வெறும் 3 வேலை திட்டம் தான். அதுவும் 3 வருஷம் 35 லட்சம் ரூபா வேலை திட்டம் நடந்திருக்கு. முதலாவது செய்திருக்காங்க ரெனோவேஷன் ஆஃப் செக்யூரிட்டி குவார்ட்டர்ஸ், அது நகரசபையில் செக்ரட்டரி ஆஃப் குவார்ட்டர்ஸ் செய்திருக்கிறாங்க. 2வது ரெனோவேஷன் ஆஃப் டவுன் போர்டு ஏர்பன் கவுன்சில் டவுன் மன்னர், இந்த மன்னர் நகரசபையில் இந்த 3 வேலை திட்டத்தில் 2 நகரசபைகளே செய்திருக்காங்க. 3வது கீரி பீச்சுக்கு செய்திருக்காங்க 15 லட்சம் ரூபாய். இதுதான் இவங்க போட்டப்பட்ட பட்ஜெட். ஆனால் இதை உண்மைக்கு பரப்போம் போன முறை சபை முடிவு அடைந்த பிறகு ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தவர் பாதி வேலை திட்டங்கள் நடந்து முடிஞ்சிட்டு நாங்கள் வீணா மக்களை குழப்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் 38ல் 3 வேலை திட்டம் நடந்திருக்கு. இதான் அவங்களோட பாதி. இதில் நாங்கள் அவங்கள குறிப்பிட்டு கூறினது என்னென்னு சொன்னால், முதலாவது பாப்பாமோட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் ரோட், அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே நேரம் நகரசபை பூங்கா பெரிய கடை பாலத்தடியில், அது சுற்றுலாத்துறை அமைச்சின்களை
1,60,00,000 ரூபா நிதி ஒதுக்கீட்டில் அவங்களா ஒதுக்கப்பட்ட ஒரு செய்யப்படுற வேலை திட்டம். அதுக்கு மக்கள்கிட்ட வரிப்பணம். இப்போ சோழ வரி ஒரு 1000 ரூபா காசு ஒருத்தர் வேண்டினா கூட அவன்கிட்ட ஒரு நாள் வாழ்வாதாரம். அவன் கட்டின வரியை கொண்டு அவனுக்கு வேலை செய்யலாமல் இந்த தேவையில்லாமல் 35 லட்சம் ரூபா காசை கொண்டு ஏற்கனவே கவர்மெண்ட் ஒதுக்கிருக்கு 1,60,00,000 நீங்களே ஒதுக்கிறீங்க. அந்த 35 லட்சத்தை கொண்டு மக்களுக்கு தேவையான வழிகாலம் இப்போ மழைக்காலம் பெற போது வீதிகளை போடுங்கன்னு சொன்னது. இதைத்தான் நாங்கள் கூறணுமே தவிர அதை இவங்க தவறாக மக்கள்கிட்ட போய் சொல்லி நாங்கள் அவங்களுக்கு வந்த வேலை திட்டங்களை நிறுத்துறதாகவும் சொல்லி பொய்யாவது கூடி மக்களை இன்றைக்கு நாங்கள் மக்களுக்கும் விளக்கத்தை சொல்லியிருக்கிறோம். இந்த ஊடகத்துறை மூலமாக விளக்கத்தை தரோம். ஊடகங்கள்லாம் உண்மையிலே ஜனநாயகத்தில் பெரிய தூண்கள். நீங்கள் உண்மையிலே அரசியல்வாதிகளுக்கு மக்களுக்கு முறையில் நீங்கள் உண்மையாக இருக்க முடியாமல் இந்த வசனங்களை கொண்டு வச்சுருங்க. பொய்யா அவர் ஒரு இன்றைக்கு கூட பாதுகிட்ட 3 பேரும் அவருக்கு ஆதரவாக வாக்களிச்சிருந்தாங்க. அப்போ படுதோல்வி அடைஞ்ச ஒரு பாதுகிட்டு மக்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லாத பாதுகிட்டு இதில் தங்கட வேலை 7 மாதத்தில் 3 வேலை அது இது பண்ணதான். அதை விட்டு மறந்து ஊடகங்களுக்கு எதிராக ஊடகங்கள்கிட்ட தான் எல்லா உண்மையை மறைச்சி பொய்யா சொல்லிட்டு இருக்கிறேன். இதை நீங்கள் கட்டாயம் மக்களுக்கு கொண்டு செல்லணும். மக்கள் அடுத்த முறை இந்த பாதுட்டு நான் படிவாக காட்டியிருக்கேன். நீங்களாக கிளந்து வந்து இந்த நகரசபை தலைவர்கிட்ட இந்த பாதுட்டில் எங்களுக்கு என்ன செய்வதற்கு இந்த தேவையில்லாத நிதிகளை என்னது ஒதுக்கினீங்கன்னு நீங்களாக கேள்வி கேட்டு சரியான ஒரு முடிவுகளை பெற்று தருவணும். அதே நேரம் மிலேஜ் தினமாக இந்த தாந்தோணி தினமாக இந்த சபையில் கலைக்கிறது, சபையில் உறுப்பினரை கலைக்கவே இல்லாமல் அதுலேயும் கேவலம் இன்றைக்கு உறுப்பினருக்கு தண்ணி கொடுத்த நகரசபை ஊழியரை பேசியிருக்கிறாங்க. நகரசபை ஏஓ ஒன்றாளுக்கு போகிறவர் தண்ணியும் கூட தண்ணி பேசியிருக்கு. அடுத்த முறை நாங்கள் வரைக்கும் நாங்கள் எல்லாம் கையில் தண்ணி விடாமல் போயிருவோம். நாங்கள் தண்ணியும் தினமாக நாங்கள் விடாது. இப்படி மிலேஜ் தினமாக அராஜகமாக ஏதோ அவர்கிட்ட ஒரு கட்சி மீட்டிங் மாதிரி அவர் சார்பாக நாங்கள் மட்டும் பேசலாம், மற்றாக்கள் பேச இல்லாத ஒரு இதெல்லாம் கொண்டு போயிருந்தேன். உடனடியாக நாங்கள் ஏதோ ஒரு மாதம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கவும் இருக்கிறோம். டேவிசன், நான் மணங்கட்டிக்கொட்டு வட்டாரத்திலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்த ஒரு பிரதிநிதி. நான் இன்றைய நாள் சபையின் 2வது அமர்வு நடைபெற்ற போது சபை தலைவரால் சில விடயங்களை முன்வைக்கப்பட்டது. அந்த விடயத்திலே நாங்கள் கூறியிருந்தோம். கடந்த சபையின் தொடர்ச்சியாகவே பாதீடு மக்களுக்கு ஏற்கனவே அதிகாரிகளால் போடப்பட்ட பாதீட்டில் மக்களுக்கு தேவையான எந்த விஷயமும் அதில் உள்ளடக்கப்படையில்லை. அதால் நாங்கள் புதிய சபை மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறோம். தேர்தல் காலங்களுக்கு முற்பட்ட பாதீட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ளையில் தேர்தலுக்கு பிறகு வந்த பாதீட்டை நாங்கள் போட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை உள்வாங்கி நாங்கள் சபையை கொண்டு போவோம்னு சொன்னதுக்கு அவர் தன்னிச்சையாக தன் அதிகார துணியில் எங்களை கதைக்க இயலாது, எங்களை வெளியே நாங்கள் சபைக்கு எதிரான விஷயங்களை சபை தலைவருக்கு எதிராக அடாவடித்தனமான விடயங்களில் நாங்கள் ஈடுபடையில்லை. நாங்கள் எங்களால் கோரப்பட்ட விடயங்களை அவரால் தகுந்த முறையில் எங்களுக்கு பதிலளிக்கலை. அதை விட்டு போட்டு அவர் கடந்த சபையில் நாங்கள் சபையால் எடுத்த தீர்மானங்களுக்கூடாக நடைபெற்ற விஷயங்களை பொய்யா சுட்டி காட்டி அந்த விஷயங்களையும் அதுக்குள்ளே கொண்டு வேண்டிய தேவை அவருக்கு இல்லை. அவருக்கு என்னென்னா அவருக்கு ஆதரவளிக்க வேண்டிய உறுப்பினர்கள் தனக்கு பக்கபலமாக இருக்கணுமன்றதுக்காக பொய்யான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி அவங்கள தன்னை பக்கத்தில் வச்சிருக்கணுமன்றதுக்காக கடந்த சபையால் செய்யப்பட்ட விஷயங்களை அவதூறா அவர் பரப்பி கொண்டிருக்கிறார். கடந்துக்கு புறம்பா சபையோ சரி, சபை உறுப்பினர்களோ சரி, சபை நிர்வாகமோ சரி எந்தவித பிழையான நடவடிக்கைகளும் கடந்த சபையில் செய்யலை. ஆனால் இவர் அவ்வாறான விடயங்களை அவதூறு பரப்பி பொய்யான விஷயங்களை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். இவர் ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் வெண்ட மெம்பர்களுக்கூடாகவும் மற்ற போனஸ் மெம்பர்களுக்கூடாகவும் ஏதோ ஒரு பின் கதவாட வந்த ஒரு தலைவர். இவர் மக்களை ஏமாத்துற மாதிரி எங்களையும் ஏமாற்ற இயலாது. நாங்கள் மக்களுக்காக வந்திருக்கிறோம். மக்கள் புதிதாக ஒரு பாதீட்டை போட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை உள்வாங்கி வேலை திட்டத்தை கொண்டு போகணுன்றதான் எங்களோட நோக்கம். ஆதரவளிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்களுக்கு தேவையான பாதீட்டை போட்டு அதனூடாக சபையை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். வணக்கம். சென்ற கூட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றைய கூட்டம் இடம்பெற்றது. அதன் அடிப்படையிலே புதிய செயலாளராக வருகின்றிருக்கும் செயலாளர் அவர்களுக்கு காசோலையிலே ஒப்பமிடும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மக்களால் தீர்மானிக்கப்பட்ட வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு, அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைய சபையினூடாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒப்பந்த அடிப்படையிலான வேலை ஊழியர்கள், அதே போன்று நிரந்தர ஊழியர்களுக்கான சம்பளங்களை வழங்குவதற்கான அனுமதி இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மன்னார் நகரத்துக்கு உட்பட்ட பிரதேசங்களிலே கனிய வளம் அள்ளுவதோ அல்லது காற்றாலை மின்சாரம் அமைப்பதோ இந்த சபையினூடாக முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கான ஏகமனதான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே இன்று சென்ற கூட்டத்தின் தொடர்ச்சியாக இந்த கூட்டம் இடம்பெற்றது. அதை குழப்பதற்கு பல பேர் முயற்சித்தார்கள். இருந்தபோதும் கூட்டம் நிறைவுற்றது. இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் இனிதே நிறைவடைந்தது. தங்களது நடவடிக்கைகளை இன்று காண்பித்தார்கள்.
அவர்களுக்கு மன்னார் நகரசபை சார்பாக வன்மையான கண்டனத்தை இந்த தருணத்திலே நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களின் வரிப்பணத்திலே இடம்பெறுகின்ற இந்த கூட்டங்களை குழப்பி மக்களுக்கான சேவைகளை தடுப்பதுதான் அவர்களது நோக்கமாக இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு இந்த நேரத்திலே கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று சென்ற முறை இருந்த தவிசாளர் ஆண்டனி டேவிட்சன் அவர்களினால் தனது சகோதரனுக்கு ஒரு கடை வழங்கப்பட்டிருக்கு சைனா பஜாரில். எந்த விதமான ஒப்பந்தமின்றி கூட்ட தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி சட்ட முறையற்ற வகையிலே இந்த கடை ஊழல் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆவணம் தான் இது. உடனடியாக இவ்வாறான கடைகள் 50 கடைகள் மொத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்த அடிப்படை இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கடைகள் தொடர்பாக ஊழல் ரீதியிலே கொடுக்கப்பட்ட கடைகள் தொடர்பாக உடனடியாக விசாரணைகள் நடத்தி இவ்வாறான ஊழல்வாதிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என இந்த ஊடகத்தினூடாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பான சகல ஆவணங்களையும் சாட்சிகளையும் நான் விசேட ஆணையாளருக்கும் எமது உள்ளூராட்சி அமைச்சராக இருக்கின்ற கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் அதே போன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கும் நான் இன்று அனுப்புவதற்கு தீர்மானித்திருக்கிறேன். எனவே இவ்வாறான விடயங்கள் உடனடியாக விசாரிக்கப்பட்டு இந்த ஊழல்வாதிகள் மக்கள் முன்னாலே கொண்டு வரப்பட வேண்டும். இவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.